நம்பிக்கை இல்லாமையா உன் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன்? ஏம்ல, நான் ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும்னு உனக்கு புரியுமா இல்லையா? அது சொல்லு. அது வெறும் வீண் பிடிவாதத்துக்கு இல்லன்னு எனக்கு தெரியணும்ல. இப்ப நான் சொல்ல மாட்டேன்ல, என்னால சொல்லவும் முடியாது. ஏன் முடியாது? நான் தான் இப்ப சொல்ல மாட்டேன்னு சொல்லுதோம்ல, எப்பவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லல. எப்பதான் சொல்லுவேன்? இல்லை, நேரம் வரும்போது நானே அது உனக்கு சொல்லுதோம்ல. அதுக்கு முன்னாடி நான் அதை சொன்னா அது சரியாகாது. எனக்கு எசைக்கு முக்கியம், அத்தையும் முக்கியம். அம்மாவை சரி பண்ணிடலாம்டா, அதை நான் பாத்துக்கிறேன். அதை நீ தெரியும், நீ பாத்துக்கிடுவேன்னு. இல்லை, அத்தை எனக்கு அம்மா மாதிரி இல்ல, அவ நல்லா இருக்கணும், அதுவும் எனக்கு முக்கியம்ல. அது போதும் எனக்கு. புரியுதுடா, உனக்குள்ள இருக்கிற எமோஷன் எனக்கு நல்லாவே புரியுது. சரி, வருத்தப்படாத, நான் உன்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன். முதல்ல எனக்கு சத்தியம் பண்ணு. நானா இதை சொல்ற வரைக்கும் நீ இதை பத்தி என்கிட்ட கேட்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. எங்க அப்பனே முருகா, ஏயா எங்க குடும்பத்தை இப்படி பாடா படுத்துத? நாங்க யாருக்கு என்ன துரோகம் பண்ணோம், என்ன பாவம் பண்ணோம், இப்படி பாடா படுத்துதிய? அப்பா முருகா, மாட்டேன், நான் ஒன்னையும் மன்னிக்க மாட்டேன். அந்த அயோக்கிய சம்புவம், அவனையும் நான் மன்னிக்க மாட்டேன், மன்னிக்க மாட்டேன். என் மகன் தான், எதுக்கு மன்னிக்கணும்? எதுக்கு மன்னிக்கணும்? மன்னிக்க மாட்டேன். எப்படி பண்ண பாவல வயிற்று புள்ளதாச்சு, அவளை இப்படி கண்கலங்க வச்சுட்டியல. என்னெல்லாம் மனுஷன் இல்ல, இதுல சப்போர்ட் அவரு எங்க அப்பா முருகு சப்போர்ட். வேண்டா வேண்டா, எப்ப முருகா எனக்கு நீ வேண்டாம், அவனும் வேண்டாம், வேண்டாம். அவன் இருக்கிற இடத்துக்கு நான் போக மாட்டேன். நான் இங்கேயே படுத்து என் காலத்தை கழிச்சுக்கிறேன். நீ என்ன கூப்பிடாடியா? நான் வரமாட்டேன்ல, நான் வரமாட்டேன். எப்ப என் பிள்ளைய கண் கலங்க வச்சு இனிமே மூங்கிலே நான் முடிக்க மாட்டேன். வந்துடாத அப்பான்னு சரி பிஞ்சு பின் பார்த்தேன். இனிமே உனக்கு எனக்கு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. இவன் தான்டா, இந்த கிழவன் தான்டா. தூக்குங்கடா. சரிண்ணா. வாங்கடா. கூப்பிடாதுட்டியா? நான் வரமாட்டேன். நல்லா கட்டிட்டியா? தூக்கு தூக்கு. வாங்கடா சீக்கிரம். நீ ஏறா வேகமா. சரிண்ணே. பொண்டாட்டி இருக்காளே, இந்த இசைக்கு மாசமானத்துல இருந்து அவளை மட்டும் தான் கண்ணுங்கருத்துமா பாத்துக்கிட்டே இருக்கா. என்னையும் உன்னையும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாளே. முன்னெல்லாம் சொம்ப முழுக்க தண்ணி இருக்கும், இப்ப வெறும் லோட்டாவை மட்டும் எல்லாம் கவுத்து வச்சிருக்கா. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா எனக்கு இந்த வீட்டுல இடமே இருக்காது போல இருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை வர்றதுக்குள்ள இந்த ஆழாக்கு இருக்காளே, அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணும். ஞாபகம் வச்சுக்க. ஆமா, என்ன நீ தூங்காம இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க? இல்ல சௌந்தரம், நாம நினைச்ச மாதிரி தானே எல்லாமே நடந்திருக்கு. அந்த எசக்கி அழுது புரண்டு கண்ணை கசக்கிக்கிட்டு போனது இன்னும் என் கண்ணுல அப்படியே இருக்குல்ல.
அத நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா உறங்காம என்னல இப்படி வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? இல்ல அப்படி என்னல ரோசனை பண்ணிட்டு இருக்க? அக்கா, இன்னைக்கு நடந்தது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா என்ன ஆனான்னு இழுத்துக்கிட்டு இருக்க? நாம என்ன திட்டம் போட்டோம்? அந்த சம்மு எப்படியும் நம்ம வீட்டுக்கு வருவான். வந்தான்னா அவனை அவமானப்படுத்தி இந்த ஃபங்க்ஷன்ல நாசம் படுத்திடணும்னு நினைச்சேன். ஃபங்க்ஷன் என்னவோ நாசமா போயிடுச்சு, அது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா அந்த சம்முவும் பையன் ஏன் இங்க பண்ணல? அந்த ஒரு கேள்விதாங்க என் மண்டக்குள்ளார குடைஞ்சுக்கிட்டே இருக்கு. தங்கச்சிக்கு ஒண்ணுனா துடிதுடிச்சு போற சம்மம் மாசமா இருக்கிற தங்கச்சி பங்கனுக்கு ஏன் வரல? தாய் மாமனா நிக்க வேண்டிய இடத்துல ஏன் அவன் வந்து நிக்கல? வீடு தேடி வந்து பாக்கியத்துக்கிட்ட நான் கண்டிப்பா வருவேன், நீ ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு போன சண்முகப்பைய ஏன் வரல? நாம ஏதாவது அவனை பண்ணி அவன் வரலின்னா சரி, அதுக்கு அவன் வராதுக்கு நாம தான் காரணம் நமக்கு தெரியும். ஆனா நாம எதுவுமே பண்ணாம அவன் வரலின்னா இதுல ஏதோ ஒண்ணு இருக்குக்கா, அதை கண்டுபிடிக்கணும். இத பாரு, அந்த வெட்டி பையன் வரலங்கிற சந்தோஷத்துல இதெல்லாம் நான் கொஞ்சம் கூட ரோசனை பண்ணவே இல்லையே. நீ ரோசிக்கலக்கா, ஆனா நான் ரோசிச்சு பார்க்க. அக்கா,